புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். மக்களின் ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ வெஸ்டர்ன் ஜுவல்லரி, பிரதான வீதி, மாவனல்ல. அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புதிய விடயங்களை புதுமையுடன் வழங்கக்கூடிய எஸ்டர்ன் மீடியாவினுடைய சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியின் நோன்பு கட்டிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றும் சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி பல விடயங்களை உங்களை கொண்டு வந்திருக்கிறது. இந்த ரமலானுடைய காலம் பல்வேறுபட்ட முறையில் தனிநபர் வணக்க வழிபாடு என்பது முக்கியத்துவம் அடைகிறது. ஆகவே நாங்கள் தனிநபராக இருந்து கொண்டு பல்வேறுபட்ட விடயங்களில் மேற்கொள்ள முடியும். இந்த ரமலானுடைய காலங்களிலே அல் குர்ஆன் ஓதுதல், சுன்னத் தொழுகை, திராவியா தொழுகை என்று நாங்கள் அடுக்கிக் கொண்டே செல்லலாம். நாங்கள் செய்கின்ற ஒன்றுக்கும் பல்வேறுபட்ட கூலிகள் கிடைக்கிறது. ஆகவே இந்த மாதத்தை நாங்கள் சிறப்பானதாக மாற்றிக்கொள்வோம். வாரங்கள் இன்றைய சங்கமிகு ரமலான் சிறப்பு நிகழ்ச்சி என்ன விடயத்தை கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். எஸ்டர்ன் மீடியா வழங்குகின்ற சங்கைமிகு ரமலான் என்கின்ற நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய ரமலான் சிந்தனையிலே புனிதமான ரமலானுடைய மாதத்தில் பகல் காலங்களில் நோன்பு நோட்பது என்பது கடமையாக்கப்பட்ட ஒன்று. ஃபர்ல், முஸ்லிம்களுக்கு அது கடமை, கட்டாயம் நோற்றேதான் ஆக வேண்டும். அதில் சலுகை கொடுக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள், நோயாளிகள், இது போன்ற சில பேர்கள் சலுகை கொடுக்கப்பட்டவர்களும் இருக்கிறார்கள். என்றாலும் ஏனைய முஸ்லிம்கள் அனைவர்களுக்கும் ரமலான் மாதம் வந்தால் பகல் காலங்களில் ஃபஜருடைய நேரம் அதிகாலை பொழுதில் இருந்து மகரிபுடைய நேரம் சூரியன் மறைகின்ற வரைக்கும், சூரியன் உதித்ததிலிருந்து மறைகின்ற வரைக்கும் நோன்பாக எந்த விதமான சாப்பாடும் சாப்பிடக்கூடாது, குடிபானங்களும் குடிக்கக்கூடாது. இந்த நாவிலிருந்து எதுவுமே தன்னுடைய தொண்டைக்குழியை தாண்டி செல்லக்கூடாது. இப்படி நோன்பாளியாக இருப்பது கட்டாய கடமை. இது எல்லா முஃமின்கள் முஸ்லிம்களும் கடைபிடிக்க வேண்டும் ரமதானுடைய மாதத்தில். அதே சமயத்தில் சூஃபியாக்கள் என்று சொல்லக்கூடிய ஞானவான்கள், இவர்கள் எப்படி நோன்பு நோட்பார்கள் என்று சொன்னால், குடிபானம், சாப்பாடு இவைகளை மாத்திரமல்ல, ஒவ்வொரு முஸ்லிமும் இவர்களுடைய வாழ்க்கையையும் கடைபிடிப்பதற்கு கடமைப்பட்டவர்கள். ரமலான் வந்துவிட்டால் ஹராமான பார்வைகள், தேவையில்லாத பார்வைகளை தன்னுடைய பார்வையினால் பார்க்க மாட்டார்கள். கேள்வி புலனால் தேவையில்லாத விஷயங்களை கேட்க மாட்டார்கள். மற்றவர்கள் கோல் சொல்வது, புறம் பேசுவது, பொய் சொல்வது, இது எதுவுமே காதால கேட்கவும் மாட்டார்கள், நாவால இவர்கள் பேசவும் மாட்டார்கள். அதிகமாக மௌனத்தை கடைபிடிப்பார்கள். இப்படி தன்னுடைய உடல் முழுவதும் நோன்பாளியாகவே, அதாவது உடல் முழுவதும் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இறைவனுக்கு மாத்திரம் வழிபட்டு நடக்கக்கூடிய அமைப்பிலே அவர்களுடைய நோன்பு அமைந்து விடும். எனவே இந்த ரமதானுடைய மாதத்தில் நோன்பு பிடிப்பதற்கென்பதே தனியொரு சிறப்பு. அது முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, முஸ்லீம் அல்லாத சகோதர மதத்தவர்கள் கூட நோன்பாளிகளின் முன்னால் தான் நோன்பாளியை போன்று அந்த இடத்திலே இருப்பதும் இதையும் இறைவன் விரும்புகிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள். இதற்கு ஒரு உதாரணம் நான் சொல்வதாக இருந்தால், ஒரு மஜூசி இருந்தால், மஜூசி என்பது நெருப்பை வணங்கக்கூடிய ஒரு மனிதர். இவர் வாழக்கூடிய பகுதி, அந்த வாழக்கூடிய பகுதி முஸ்லிம்கள் சரிந்து வாழக்கூடிய ஒரு இடம். சில ஏரியாக்கள் இருக்கும் இல்லையா, சில இடங்களில் அதிகமாக சகோதர மதத்தவர்கள் வாழ்வார்கள். இன்னும் சில இடங்களில் முஸ்லிம்கள் அதிகமாக இருப்பார்கள். ஆனால் முஸ்லிம்கள் இருக்கின்ற ஒரு 100 வீடு இருந்தால் அதற்குள்ள ஒரு வேறு சகோதர மதத்தவருடைய வீடும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கும். இப்படி இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அப்போ இந்த மஜூசி, இந்த நெருப்பு வணங்கக்கூடிய மனிதர் இருக்கின்ற இடம் அதிகமாக முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய இடம். ரமதானுடைய மாதம் வந்தது. ரமதானுடைய மாதம் வந்த நேரத்தில் இந்த மஜூசியினுடைய மகன் பகல் நேரத்தில் ஒரு உணவு பண்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு தெருவிலே சாப்பிட்டு கொண்டு செல்கிறார். இப்போ இந்த மஜூசி என்ன செய்கிறார் என்றால், தன்னுடைய மகனாரை அழைத்து சொன்னார், மகனே வீட்டுக்குள் போய் சாப்பிடுங்கள் என்றார்.
ஏன் என்று கேட்டதற்கு அவர் சொன்னார், இப்பொழுது ரமலானுடைய மாதம் வந்திருக்கிறது, நாங்கள் நோன்பு பிடிக்காவிட்டாலும் எங்களை சூழ உள்ள இந்த மனிதர்கள், எங்களை சூழ உள்ள இந்த சகோதர மதத்தினர்கள், இவர்கள் எல்லோரும் நோன்பாளியாக இருக்கிறார்கள், அவர்களை நாங்கள் சங்கைப்படுத்த வேண்டுமா இல்லையா? அவர்கள் பிடித்திருக்கின்ற நோன்பை நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டுமா இல்லையா? அதனால் அவரை நீங்கள் இவர்களை சங்கைப்படுத்துகின்ற முகமாக அவர்களுக்கு முன்னால் நீங்கள் சாப்பிடுவதை வைத்துவிட்டு வீட்டுக்குள் சென்று மறைவாக இருந்து சாப்பிடுங்கள் என்று அந்த மஜூசி சொன்னதில் இருந்து அந்த மகன் ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அவர் நோன்பு காலங்களில் வெளியிலே வந்து சாப்பிடாமல் தன்னுடைய வீட்டுக்குள் சாப்பிடுவார். வெளியிலே வந்தால் முஸ்லிம்களோடு ஒரு நோன்பாளியை போன்றுதான் அவருடைய நிலையும் இருந்திருக்கும். இந்த செய்தியை செய்தார் இல்லையா இந்த மஜூசி, இவருடைய மரண தருவாய் வந்தது, அவர் மரணித்து விட்டார். மரணித்து விட்டதற்கு பின்னால் ஒரு சூஃபி ஞானி கனவு காண்கிறார். அந்த கனவுல இந்த மஜூசி, இந்த நெருப்பு வணங்கியாக இருந்த அந்த சகோதர மதத்தவர் சுவர்க்கத்துக்கு செல்வதை இவர் கனவுலே காண்கிறார். இவருக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. ஏன் ஆச்சரியம் என்று சொன்னா, ஒரு மஜூசியாக இருந்தவர், இஸ்லாமிய மார்க்கத்துக்குள்ளே வராதவர், இவர் எப்படி சுவர்க்கத்துக்குள் செல்வார்? அப்பொழுதுதான் அவருக்கு அறிவிக்கப்பட்டது. ஏன் அவர் சுவர்க்கத்துக்குள் சென்றார் தெரியுமா? ரமலான் மாதத்தில் நோன்பாளிகளை சங்கைப்படுத்தினார். தன்னுடைய மகனை அழைத்து, நீ முஸ்லிம் இல்லாவிட்டாலும் கூட அவர்கள் வாழுகின்ற இடத்தில் நீயும் ஒரு நோன்பாளியை போன்று பாசாங்கு செய்து வாழ்ந்துக்கோ என்று சொல்லி அந்த மகனாரை அறிவுரை கூறினார் இல்லையா? அதனால் அந்த சங்கைப்படுத்திய அந்த ரமலானின் காரணத்தினால் இறைவன் அந்த மஜூசியினுடைய கடைசி நேரத்தில், அந்த நெருப்பு வணங்கியாக இருந்தவருடைய கடைசி நேரத்தில் அல்லாஹ் அமரர்களை அனுப்பி சொன்னானா, அமரர்களே, இவர் ரமலானுடைய மாதத்தில் நோன்பை சங்கைப்படுத்திய மனிதர், இவரை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள், இவருடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது சங்கையாக இவருடைய உயிரை கைப்பற்றுங்கள் என்று இறைவன் கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த அமரர்கள் மலக்குமார்கள் கேட்டார்கள், யா அல்லாஹ், இவரை எப்படி சங்கைப்படுத்துவது? அப்பொழுது சொன்னான் இறைவன், இவருக்கு ஈமான் என்று சொல்லக்கூடிய உறுதிப்பாட்டை, இறை நம்பிக்கையை இவருக்கு நீங்கள் வழங்கி இவரை சங்கைப்படுத்துங்கள் என்று சொன்னான். எனவே அவர் மரணிக்கின்ற தருவாயில் ஈமானோடு மரணித்து அந்த மஜூசியாக இருந்தவர் சுவர்க்கம் செல்லுகிறார். புனிதமான ரமலானுடைய மாதத்திலே நோன்பாளிகளை கண்ணியப்படுத்தியதின் காரணத்தினால் என்று இந்த சூஃபி ஞானி அழகான முறையிலே இந்த வரலாற்றை சொல்லி காட்டுகிறார். எனவே தான் ரமலானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பாளிகளோடு நாங்கள் இருக்கின்ற பொழுது அந்த நோன்பாளிகளையும் கண்ணியப்படுத்த வேண்டும். மாத்திரமல்லாமல் சில பேர்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டு இருக்குமே. உதாரணத்துக்கு பயணம், நீண்ட தூரம் பயணம் செய்யக்கூடியவர்களுக்கு நோன்பு பிடிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர்கள் அப்படி நோன்பை விட்டாலும் கூட நோன்பாளிகளுக்கு முன்னால் அவர்கள் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. அந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்த வேண்டும். மாதவிலக்குள்ள பெண்கள் நோன்பை விடுவதற்கு இஸ்லாம் சலுகை கொடுத்திருக்கிறது. அப்படி அவர்கள் நோன்பை விட்டாலும் கூட நோன்பாளிகளுக்கு முன்னால் அவர்களும் சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது. நோன்பாளிகளை போன்று அவர்களும் பாசாங்கு செய்து கொள்ள வேண்டும். அந்த இடத்திலே அவர்களும் இருந்து கொள்ள வேண்டும். தனியான முறையிலே தான் அவர்கள் சாப்பிட்டு கொள்ள வேண்டும். இப்படி அந்த நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துகின்ற விதத்திலே நோன்பை விட்டவராக இருந்தாலும், ஒரு நோயாளியாக இருந்தாலும், அவர் நோன்பை விட்டால் மக்களுக்கு மத்தியிலே அவர் சாப்பிட்டு குடித்து தான் அந்த இடத்திலே நோன்பாளிகளை அவமதிக்கின்ற மாதிரி நடந்து கொள்ளாமல் நோன்பாளிகளை கண்ணியப்படுத்துகின்ற மாதிரி, நோன்பை ரமலானை கண்ணியப்படுத்துகின்ற மாதிரி நடந்து கொள்வதுதான் மிக முக்கியமான அம்சமாக அமையும் என்பதனை வலியுறுத்தி, ரமலானுடைய மாதத்தில் எல்லோரும் அதிகமாக நாங்கள் 30 நாட்கள் நோன்பு நோட்பதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். ஒரு நாள் ரமலானில் நோன்பை விடுவது என்பது நீங்கள் வருடம் பூராவும் நோன்பு பிடித்தாலும் அதற்கு ஈடாகாது என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே தான் ரமலானில் வரக்கூடிய 30 நாள் நோன்பையும் எங்களுக்கு எவ்வளோ அசௌகரியங்கள் நடந்தாலும் விடச் சொல்லி இஸ்லாம் சொன்ன அந்த காலங்களிலே விட்டுவிட்டு அடுத்த நாட்களில் நிச்சயமாக நோன்பை நாங்கள் பிடிக்கக்கூடிய நட்பாக்கியத்தை ரப்புல் ஆலமீனான அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்டன் மீடியா வழங்கும் சங்கைமிகு ரமலான் நிகழ்ச்சியின் கவிமலை பகுதியினூடாக உங்களை சந்திக்கும் நான் பாவலர் மசாஹிரா கனி. மக்கமா நகர். அருளாளன் அன்புடையோன் அல்லாவின் கருணையதாம். மக்கமா நகர் போய் வருவோமா புகழ்காண. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் கருணையதாம். மக்கமா நகர் போய் வருவோமா புகழ்காண. முதல் மனிதன் ஆதம் ஹவ்வா முழுமையாய் புவி வந்து மனித மானுடத்தை மறையோதி மகிழும் மக்கா. முதல் மனிதன் ஆதம் ஹவ்வா முழுமையாய் புவி வந்து மனித மானுடத்தை மறையோதி மகிழும் மக்கா. மேகமலை பொழிந்திடவே கார்முகில்கள் மலை தொடவே. மேகமலை பொழிந்திடவே கார்முகில்கள் மலை தொடவே. சபாவும் மர்வாவும் சலாமுரைக்கும் எம்மக்கா. சபாவும் மர்வாவும் சலாமுரைக்கும் எம்மக்கா. இறையோனின் கட்டளையில் மலக்குகள் புடைசூழ அல்லாஹு அக்பர் என அர்சுவரை அலங்கரிக்கும் மக்காவே. இறையோனின் கட்டளையில் மலக்குகள் புடைசூழ அல்லாஹு அக்பர் என அலங்கரிக்கும் மக்காவே. இப்ராஹீம் நபிவழியில் இஸ்மாயில் சந்ததியில் பாலையிலே பயணம் செல்ல மாலையாய் சிசு கதறியள. இப்ராஹீம் நபிவழியில் இஸ்மாயில் சந்ததியில் பாலையிலே பயணம் செல்ல மாலையாய் சிசு கதறியள. புனல் வரைத்த மக்காவே. புனல் வரவழைத்த மக்காவே. வஞ்சித்த நெஞ்சமதை சோதனைகள் பிழை பொறுத்து வேதனையாய் வருவோரை சோபனமாய் அழைக்கும் மக்கா. வஞ்சித்த நெஞ்சமதை சோதனைகள் பிழை பொறுத்து வேதனையாய் வருவோரை சோபனமாய் அழைக்கும் மக்கா. கலைமானை காட்டில் விட்ட பிணைமானும் துணை நிற்க. கலைமானை காட்டில் விட்ட பிணைமானும் துணை நிற்க. மயிலும் மணிப்புறாவும் வாழ்த்துரைக்கும் மக்காவே. மயிலும் மணிப்புறாவும் வாழ்த்துரைக்கும் மக்காவே. மலைப்பாரம் நிலம் பொறுக்க நிலப்பொறுப்பை நபி பொறுக்க. மலைப்பாரம் நிலம் பொறுக்க நிலப்பொறுப்பை நபி பொறுக்க. பொறுமை சொன்ன மக்காவின் புகழாரம் புனிதமன்றோ. பொறுமை சொன்ன மக்காவின் புகழாரம் புனிதமன்றோ. நானிலத்தின் நன்மறையில் உயிரெங்கள் திருக்குர்ஆன். நானிலத்தின் நன்மறையில் உயிரெங்கள் திருக்குர்ஆன். வான்மதியின் மணிச்சுடராய் வானவர்கள் மறையோதும். வான்மதியின் மணிச்சுடராய் வானவர்கள் மறையோதும். அல்லாஹ்வை அடிதொழுது ஆலநபி பேர் புகழ்ந்து சோபனம் சுவர்க்கம் பெற சான்றுரைக்கும் மக்காவே. அல்லாஹை அடிதொழுது ஆலநபி பேர் புகழ்ந்து சோபன சுவர்க்கம் பெற சான்றுரைக்கும் மக்காவே. நன்றி. வலைக்கும் சலாம். நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ் இலக்கம் 153 திம்புள்ள வீதி ஹட்டன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அன்புக்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய உதவியினால் நன்மைகள் பூத்து குலுங்கும் மாதம் ரமலான் மாதத்தை அடைந்து நிறைய நல்லறங்களை பகல் நேரத்திலும் இரவு நேரத்திலும் தொடராக நிறைவாக நாம் செய்து வருகின்றோம். இந்த சந்தர்ப்பத்தில் எஸ்டன் மீடியா சிறப்பு ரமலான் நிகழ்ச்சியின் ஊடாக நிறைய தகவல்களை உங்களுக்கு வழங்கி இந்த ரமலானில் மேலும் மேலும் நல்ல மனிதனாக மாற வேண்டும், உருவாக வேண்டும் என்ற அடிப்படையில் நிறைய உபதேசங்களை இந்த நிகழ்ச்சியின் ஊடாக வழங்கி கொண்டிருக்கின்றார்கள். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சந்தர்ப்பத்தில் நபி அவர்கள் கூறிய ஒரு நற்சிந்தனை குறிப்பாக நமது உள்ளத்தை பக்குவப்படுத்துவதற்கான சொல்கின்றார்கள். லா யதுகுலுல் ஜன்னத் அஹதுன் ஃபி கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தி ஹர்தலின்
மின் கிபிரியா, யாருடைய உள்ளத்தில் கடுகளவு ஒரு டொட் அளவு பெருமை இருக்கின்றதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான் என்ற எச்சரிக்கை கலந்த ஒரு நற்செய்தி. கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த உள்ளத்தை பொறுத்தவரை எப்பொழுதும் நாம் தூய்மையோடு அமைத்துக்கொள்ள வேண்டும், சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும். என்ன நபியவங்க சொல்கிறாங்க, உடம்புல ஒரு சின்ன ஒரு சதைத்துண்டு இருக்குது, அந்த சதைத்துண்டு சீராகிவிட்டால் இந்த உடம்பு முழுவதும் நமது செயல்பாடுகள் அனைத்தும் சிந்தனைகள் அனைத்தும் சரியாக இருக்கும். அந்த சின்ன சதைத்துண்டு கெட்டுவிட்டது என்று சொன்னால் அனைத்தும் கெட்டுவிடும். அதுதான் இதயம் என்று சொன்னார்கள், உள்ளம் என்று சொன்னார்கள். இந்த உள்ளம் தான் எல்லாத்துக்கும் காரணம். நல்லதை சிந்திக்கிறது, அந்த சிந்தனை தான் என்ன செய்யுது, பார்வை வழியாக, கேள்வி வழியாக, செயல் ரீதியாக எல்லாத்தையும் உருவாக்கக்கூடிய இந்த உள்ளம் தான். அப்போ இந்த உள்ளத்தை நாம் பக்குவப்படுத்தணும். அதில் ஒரு பகுதித்தான் யாருடைய உள்ளத்தில் இந்த பெருமை அகம்பாவம் இருக்கின்றதோ அவன் சொர்க்கம் செல்ல மாட்டான். இந்த பெருமை என்பது ஷைத்தானுக்குரிய செயல்பாடு என்று சொல்கின்றார்கள். மறுமை, அதாவது அல்லாஹ் என்ன செய்கின்றான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களையும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கின்றான். ஆரம்பமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை படைத்து மலக்குமார்களுக்கு கட்டளையிட்டான், ஆதத்துக்கு சுஜூத் செய்யுங்கள். எல்லாரும் சஜதா செய்தார்கள், சுஜூத் செய்தார்கள், அடிபணிந்தார்கள். ஆனால் இப்லீஸ் என்ன செய்கின்றான், அப்படியே நிற்கிறான், அப்படியே இரும்பு போல நிற்கிறான். அல்லாஹ் கேட்குறான், நீ ஏன் சுஜூத் செய்யவில்லை, அடிபணியவில்லை? இல்லை, நான் நெருப்பால் படைக்கப்பட்டவன், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர், மண்ணை விட நெருப்புத்தான் உயர்ந்தது என்ற தத்துவத்தை படைத்தவனுக்கு முன்னால் என்ன செய்கின்றான், வாத பிரதிவாதம் செய்கின்றான். இப்போ இறைவன் என்ன செய்கின்றான், எனது கட்டளைக்கு அடிபணியாத நீ இந்த இடத்தில் இருப்பதற்கு தகுதியில் வெளியே போ. அதாவது இந்த பெருமை என்ற அந்த அகம்பாவத்தை, அந்த தவறான சிந்தனையை, அந்த தவறான அமைப்பை ஆரம்பித்தவன் இப்லீஸ், ஷைத்தான். எனவே அன்புக்குரியவர்களே, அப்போ இந்த பெருமை இருக்கக்கூடாது, பணிவாக இருக்கணும். இஸ்லாத்தை நிறைய நாங்கள் பார்க்குறோம், யார் இறைவனுக்காக வேண்டி பணிகின்றார்களோ இறைவன் அவரை உயர்த்துவான். நம்ம பணிவாக தான் இருக்கணும். நான் ஒரு சேவகன், இறைவனுக்காக வேண்டி வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய சேவகன். ஒரு குறிப்பிட்ட காலம் அல்லாஹ் இறைவன் என்னை வாழ வைக்கின்றான். இந்த வாழக்கூடிய நேரத்தில் இறைவன் எதையெல்லாம் எனக்கு வழிகாட்டுகின்றானோ அதை உள்வாங்கி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி நான் மரணிக்கணும். அந்த சிந்தனை தான் இருக்கணும். சில நேரங்கள் அல்லாஹ் சோதனைக்காக நிறைய சொத்துக்களை தருவான், செல்வங்களை தருவான், சிறந்த அந்தஸ்துகளை தருவான், உயர்ந்த பதவிகளை தருவான், பட்டங்களை தருவான், நிறைய அந்தஸ்துகளை தருவான். அதனால் அதை வச்சு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, என்னை விட பெரிய செல்வந்தர் கிடையாது, என்னை விட கொடுத்து கொடுத்து சிவந்த கரங்கள் குடைவிடல் யாரும் கிடையாது என்ற ஒரு சிந்தனை வந்துடக்கூடாது. இறைவன் தந்தான் நான் கொடுக்குறேன், அவ்வளோ தான், ஒரு அடிமை, நான் ஒரு அடியான், அப்படித்தான் இருக்கணும். நான் என்ற ஒரு சொல், அந்த ஒரு சிந்தனை வந்துருச்சுன்னு சொன்னால், ஒரு செயல் வந்துருச்சுன்னு சொன்னால் அவன் அழிவுக்கு ஆளாக்கப்படுவான். எதை கொண்டு பெருமை அடிக்கின்றானோ அதை கொண்டே சிறுமையாக்கப்படுவான் என்ற தகவலை நாங்கள் எதை கொண்டு நாம் பெருமை அடிக்கின்றோமோ அதை கொண்டே நாம் சிறுமை அடிக்கப்படுவோம் என்று நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பெருமை என்ற செயல்பாடை விட்டு நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்ற செய்தியை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பாருங்கள், மறுமை நாளில் அல்லாஹ் 3 பேரை விசாரணை செய்கின்றான். நிறைய அறிவு கொடுத்த ஒரு மனிதனை அழைக்கின்றான். உனக்கு நிறைய அறிவுகளை தந்தேன், நிறைய கல்வியை தந்தேன், என்ன செஞ்சான்? நான் படித்து கொடுத்தேன், இவருக்கு என்னென்ன கிளாஸ் செஞ்சேன், இப்படியெல்லாம் உபதேசம் செஞ்சேன், நீ செய்தது உண்மைதான், ஆனால் உன்னை பெருமைப்படுத்த வேண்டும். பெருமை நீ எதிர்பார்த்தாய், என்னை சிறந்த ஒரு பேச்சாளன்னு சொல்லணும், என்னை பெரிய ஒரு அறிவாளின்னு சொல்லணும், பெரிய கல்விமான்னு சொல்லணும், நீ பெருமையை எதிர்பார்த்தாய், அதனால் போ நரகத்துக்கு, நல்லது செஞ்சு நரகத்துக்கு போகிறார். அதே போல் ஒரு நிறைய சொத்துக்கள் செல்வங்கள் கொடுக்கப்பட்ட ஒரு மனிதனை அழைத்து இறைவன் கேட்பான், உனக்கு நிறைய செல்வங்கள் தந்த, என்ன செஞ்சா? உனக்காக நிறைய செலவழித்தேன், ஏழை எளிய மக்களுக்கு தாராளமாக என்ன செஞ்சேன்? கொடுத்தேன், கொடுத்தது உண்மைத்தான், ஆனால் நீ எதிர்பார்த்தாய் என்னை பெரிய கொடை வள்ளல் என்று சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்தாய், போ நரகத்துக்கு. இப்போ நல்லது செஞ்சு நரகத்துக்கு போகிறாங்க. ஏன் நல்லது செஞ்சு நரகத்துக்கு போகிறாங்கண்டா, இந்த உள்ளம், இந்த சிந்தனை. அப்போ இந்த உள்ளத்தில் தவறான சிந்தனைகள், தவறான இந்த பெருமைன்னு வந்துருச்சுன்றால் அவன் சிறுமி அடிக்கப்படுவான், அவன் அப்படி சீரழிக்கப்படுவான். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் எங்களுக்கு எதை தாரானோ அந்த அளவுக்கு நாங்கள் பணிவாக நடப்போம் என்று சொன்னால், இறைவன் மக்கள் மன்றத்தில் மக்களுக்கு மத்தியில் எங்களை உயர்வாக கண்ணியமாக வைப்பான் என்பதை உள்ளத்தில் ஆழமாக பதித்து இந்த ரமலான் ஊடாக எங்களை பக்குவப்படுத்திக் கொள்வோம். எதையெல்லாம் மார்க்கமாக படித்தோமோ,
கேட்டோமோ விளங்கினோமோ அதையெல்லாம் உள்ளத்தில் இருத்தி வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவதற்கும் கடைசி நேரத்தில் கடன் இல்லாத நிலையில் லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னலாக அல்லாஹ் தாலா நம் அனைவர்களை மரணிக்க செய்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மத் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பா. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் 8வது நோன்பை நோற்றிருக்கிறோம். புனித ரமலானுடைய விசேட நிகழ்ச்சியாக அஸ்டன் மீடியா வழங்கும் இந்த நிகழ்ச்சியூடாக ரமலான் சிந்தனை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, புனித ரமலானுடைய நோன்பில் அது முக்கியமான ஒரு சுன்னா சஹர் என்பதைப் போல, சஹரை தாமதித்து பிற்படுத்தி செய்ய வேண்டும் என்பதைப் போல எங்களுடைய இஃப்தாரை அவசரப்படுத்த வேண்டும். அதுவும் ஒரு முக்கியமான ஒரு சுன்னாவாகும். இஃப்தார் நோன்பு திறக்கக்கூடிய அந்த அமலை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் அல்லது விரைவுபடுத்தும் காலமெல்லாம் என்னுடைய சமூகம் நலவிலே இருக்கிறது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இஃப்தாருடைய நேரமாகியதும் அதற்கு பிறகு அதை தாமதிக்காமல் அவசரமாக அந்த இஃப்தாருடைய நோன்பு திறக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபட வேண்டும். எங்களுடைய வீட்டு வேலைகள் மற்றுமுண்டான வேலைகள் எல்லாம் முடித்துவிட்டு அந்த இஃப்தாரை நிறைவேற்றுவதானது சுன்னாவுக்கு முரணானது. எனவே அந்த இஃப்தாரை நாங்கள் விரைவுபடுத்த வேண்டும். அந்த இஃப்தாரில் மிகச் சிறப்பானது ஈத்தம்பழம். ஈத்தம்பழத்தின் ஊடாக நோன்பு தருங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மற்றும் ஒரு ஹதீஸ் எமைக்கு அந்த சுன்னாவுடைய முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது. அல்லது வெறும் தண்ணீராக இருக்கட்டும், அவற்றின் மூலமாக, அல்லது ஒரு மிடர் பாலாக இருக்கட்டும், அவற்றின் ஊடாக நீங்கள் அந்த நோன்பை திறங்கள். காய்ந்து போயிருக்கக்கூடிய அந்த வயிற்றுக்கு இவை மிகுந்த ஆரோக்கியத்தை வழங்கும் என்று இன்றைய நவீனகால வைத்திய உலகம் குறிப்பிட்டு கொண்டிருக்கிறது. எனவே இஃப்தாரை நாங்கள் ஒற்றைப்படையாக 3 ஈத்தம்பழம் அல்லது 1 ஈத்தம்பழம் என்று ஒற்றைப்படையாக அந்த ஈத்தம்பழங்களை உட்கொள்வது மற்றும் ஒரு சுன்னாவாகும். எனவே அந்த இஃப்தாரை அவசரப்படுத்துவது, அதை ஒற்றைப்படையாக ஆக்கிக்கொள்வது, மேற்சொல்லப்பட்ட அந்த பொருட்களின் ஊடாக அந்த நோன்பை திறந்து கொள்வது, அதே போன்று அந்த இஃப்தாரின் ஊடாக அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு அடியான் சந்தோஷப்படுகிறான். நோன்பு திறக்கக்கூடிய நேரம், அல்லாஹுவை மறுமையில் சந்திக்கக்கூடிய நேரம். இந்த 2 நேரங்களில் அடியான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறான் என்று சொன்னார்கள். அந்த மகிழ்ச்சி அடைந்த கூட்டத்தில், அல்லாஹுவை சந்திக்கக்கூடிய நேரத்தில் மகிழ்ச்சி அடைந்த கூட்டத்தில் எல்லாம் வல்ல அல்லாஹ் எம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இதுவரை நேரமும் உங்கள் எஸ்டன் மீடியா வழங்கிய சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தோம். இந்த காலங்கள் ஒவ்வொன்றை நாங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த காலம் மாத்திரமின்றி வருகின்ற ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் நல்ல முறையில் கழித்துக் கொள்ள வேண்டும். ஆகவே இதுபோன்று பல்வேறுபட்ட விளக்கங்களை வழங்கவிருக்கின்ற எஸ்டன் மீடியாவோடு தொடர்ந்து பயணியுங்கள். நாளை மற்றும் ஒரு சங்கமிக ரமலான் சிறப்பு நிகழ்ச்சியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்ளும் நான் என்று முழன்பேன் AM இன்ஷாஃப். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. புனித நோன்பு பெருநாளை முன்னிட்டு விசேட விலை கழிவுடன் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட ஆடை வகைகளை பெற்றுக்கொள்ள நியூ ரித்திஸ் டெக்ஸ்டைல்ஸ், இலக்கம் 153, திம்புள்ள வீதி, ஹட்டன். மக்களின்
ஏகோபித்த நம்பிக்கை பெற்ற மந்திர சொல் நியூ பஸ் ஸ்டாண்ட் ஜுவல்லரி, பிரதான வீதி, மாவனல்ல.